காலத்துல ஒரு மலை உச்சியில ஒரு குடிசையில ரெண்டு துறவிகள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்கள ஒருத்தர் மூத்த துறவி, வயதானவர். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இளைய துறவி, புதுசா அந்த மூத்த துறவிக்கு சீடரா வந்து சேர்ந்தவர். துறவிகள் ரெண்டு பேரும் அவங்களோட குடிசையில அமைதியா வாழ்ந்துட்டும் தியானம் செஞ்சுட்டும் வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எப்பெல்லாம் பசிச்சதோ அப்போல்லாம் பக்கத்துல இருந்த கிராமத்துக்கு போய் மக்கள் கொடுக்கறத வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அந்த மூத்த துறவி, ஒரு புனித யாத்திரை நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு இளைய துறவி கிட்ட சொன்னாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுத்து ஒரு நாள் ரெண்டு பேரும் பயணத்தை ஆரம்பிச்சாங்க. முந்தி காலத்துல இப்போ இருக்கிற மாதிரி போக்குவரத்து வசதி இல்லாததுனால ரெண்டு பேரும் நடந்தே போனாங்க. அவங்க போன கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அவங்க வாழ்ந்துட்டு இருந்த பகுதியில பலமான மழையும் புயலும் ஏற்பட்டுச்சு. புயல் ரொம்ப பலமா வீசினதுனால அவங்க வாழ்ந்துட்டு இருந்த குடிசையோட மேல் கூரை பறந்து போயிடுச்சு. அதோட அவங்களோட குடிசை மொத்தமும் அழிக்கப்பட்டுருச்சு. 15 நாளைக்கு அப்புறமா ரெண்டு துறவிகளும் அவங்களோட யாத்திரைய முடிச்சிட்டு திரும்பினாங்க. அவங்க வந்து பார்த்தபோது குடிசை இடிஞ்சிருந்ததையும் குடிசையோட மேல் கூரை காணாம போயிருந்ததையும் பார்த்தாங்க. அவங்களோட குடிசை மொத்தமா அழிக்கப்பட்டிருந்ததை பார்த்த உடனே அந்த இளைய துறவிக்கு ரொம்பவே வருத்தம் ஆயிடுச்சு. அவரோட குடிசைய அழிச்சதுக்காக கடவுளை திட்ட ஆரம்பிச்சுட்டாரு. அட கடவுளே, நாங்க உங்களுக்கு என்ன தவறு செஞ்சோம்? எங்களுக்கு ஒரே ஒரு குடிசை தான் இருந்துச்சு, அந்த தங்குற இடத்தையும் நீங்க இப்படி அழிச்சிட்டீங்களே, நாங்க இப்ப எங்க போய் தங்குவோம், எங்க போய் தியானம் பண்ணுவோம்? உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈரமே இல்லையா அப்படின்னு அந்த இளைய துறவி கடவுளை ரொம்ப வருத்தத்தோட திட்டிக்கிட்டு இருந்தாரு. அப்போ அவரோட பக்கத்துல இருந்த மூத்த துறவிய கவனிச்சாரு. மூத்த துறவியும் ரொம்ப சோகமா இருப்பாரு அப்படின்னு அவர் எதிர்பார்த்துட்டே அவரை பார்த்தாரு. ஆனா அந்த மூத்த துறவி கடவுளை கை கூப்பி நன்றி உணர்வோட வணங்கிக்கிட்டு, ஓ ஆண்டவரே, நீங்க ரொம்ப அன்பானவர், நீங்க எங்களை எவ்வளவு நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு நான் என்னோட நன்றிய செலுத்துறேன் அப்படின்னு சொன்னாரு. இத பார்த்த இளைய துறவிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. மூத்த துறவி கிட்ட, என்ன சொல்றீங்க? நம்மளோட குடிசை அழிக்கப்பட்டிருக்குது, கடவுளுக்கு போய் நன்றி சொல்றீங்க அப்படின்னு மூத்த துறவி கிட்ட கேட்டாரு. மூத்த துறவி சிரிச்சுக்கிட்டே, நண்பா, நான் உண்மைய சொல்றேன், புயலால நம்மளோட குடிசை அழிஞ்சு போயிருக்கு. ஆனா இப்படி யோசிச்சு பாரு, இந்த புயல் வந்த போது நம்ம அந்த குடிசையிலேயே தங்கி இருந்திருந்தோம்னா நம்மளுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்கும், நம்ம என்னெல்லாம் வேதனை பட்டிருப்போம், நம்மளுக்கு காயங்கள் கூட வந்திருக்கலாம். பாரு, கடவுளோட கருணைய நம்மள எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாரு. நம்ம எப்போ யாத்திரை போனோமோ கரெக்டா அந்த நேரத்துல புயல வர வச்சிருக்கிறத பாரு. முன்னாடி எல்லாம் நம்மளா செஞ்ச இந்த ஓலை குடிசையோட கூரைக்கு கீழே இருந்து தியானம் செஞ்சுட்டு நம்ம தூங்குவோம். ஆனா இப்போ நட்சத்திரங்களும் நிலாவும் சூழ்ந்து இருக்கிற கடவுள் படைத்த கூரைக்கு கீழே இருந்து நம்ம தியானம் செய்ய போறோம். இப்படி நம்ம தியானம் செய்யும் போது நம்மளுக்கு அந்த தியானம் இன்னும் ஆழமானதாகவும் இருக்கும், நம்மளோட ஆன்மீக பயிற்சியும் பெருகும். இந்த குடிசைய நம்ம திருப்பியும் கட்டுறது மூலமா முன்னாடி கட்டின குடிசைய விட இன்னும் நல்லா வலுவான குடிசையா நம்மளால கட்ட முடியும். அப்படி கட்டும் போது நம்மளுக்கு உடல் உழைப்பு கூட கிடைச்சு நம்மளோட ஆரோக்கியம் கூட மேம்படும். இது எல்லாமே கடவுளோட கருணை தானே. இளைய துறவியோட தோல்ல கைய போட்டுட்டு மூத்த துறவி சொன்னாரு, இந்த ஒன்ன மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட வழியில வர எல்லாத்தையும் ஏத்துக்கவும் நன்றி உணர்வோட இருக்கவும் கத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. நம்மளோட வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னாலும் பல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சில சமயம் மகிழ்ச்சியா இருப்போம், சில சமயம் துக்கமாவும் இருப்போம். வெளிப்புற சூழ்நிலைகள் நம்மளோட கட்டுப்பாட்டுல இல்ல. ஆனா எந்த சூழ்நிலையிலுமே மகிழ்ச்சியா இருக்கிறதும் மகிழ்ச்சி இல்லாம இருக்கிறதும் நம்மளோட கட்டுப்பாட்டுல தான் இருக்குது. இந்த கதையை நல்லா கவனிச்சு கேட்டோம்னா ரெண்டு துறவிகளோட வாழ்க்கையிலுமே ஒரே சம்பவம் தான் நடந்திருக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். ஆனா ஒரு துறவி மகிழ்ச்சியா இருந்தாரு, கடவுளுக்கு நன்றி கூட சொன்னாரு. ஆனா இன்னொரு துறவி வருத்தப்பட்டு கடவுளை கோவமா திட்டவும் செஞ்சாரு. ஒரே சம்பவம் தான் ஒருத்தருக்கு மகிழ்ச்சியையும் இன்னொருத்தருக்கு துக்கத்தையும் கொடுத்திருக்குது. ரெண்டு நிலைகள்ல மட்டும்தான் நம்ம எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்க முடியும்.
ஒண்ணு, நம்மளோட விருப்பப்படியே எல்லாமே நடந்தா நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாம். இல்லனா எது நடந்தாலும் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு கத்துக்கலாம். இந்த ரெண்டு நிலைகளையும் நம்ம உத்து பார்த்தோம்னா, வெளியில நடக்கிறது நம்மளோட விருப்பப்படியே தான் எப்பவும் நடக்கணும் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாதது. அதனால நம்மளோட வழியில வர எல்லாத்தையுமே நம்ம ஏத்துக்கிட்டோம்னா எந்த சூழ்நிலையிலயுமே மகிழ்ச்சியா இருக்க முடியும் நம்மளால. உங்களோட வாழ்க்கையில நீங்க எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நன்றி உணர்வோட இருங்க. அதோட உங்களோட வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அதை ஏத்துக்கோங்க. சாதகமா இருந்தாலும் சரி, பாதகமா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலயுமே மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அப்படி மட்டும் உங்களால செய்ய முடிஞ்சிருச்சுன்னா நிச்சயம் உங்களோட வாழ்க்கையில துக்கமே இருக்காது.